டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் நமக்கு நீடிச்சிட்ருக்கு. ஸோ முன்கூட்டியே கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆகப்பட்டதா? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எல்லாமே மக்கள் மத்தியில் நிலவிட்டே இருக்குது. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த நிகழ்வாக என்னவா இருக்கும், அடுத்தடுத்த தகவல்கள் குரூப் 4 என்னவா இருக்கும். ஒரே மையத்தில் பயிற்சி பெற்ற 2000 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்களா? இது தாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. ஸோ 200 கொஷினுக்கு 187 கொஷின்ஸ் வந்து எப்படி சரியாக இருந்தது? ஸோ அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாத்தியம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறதா டிஎன்பிஎஸ்சி? ஸோ குரூப் 4 தேர்வுகளை வெளியீட்டில் இவ்வளவு தாமதம். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கொஷின்ஸையும் 187 மதிப்பெண்கள் ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்டங்களில் ஆய்வுகள் எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லெவலில் மார்க் இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு சென்டரில் அந்த ஃபஸ்ட்டு சென்டரில் எக்ஸாம் எழுதினவங்க அந்த மாதிரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து 15,000 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை தயார்படுத்த நிலையில் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 டாக்குமெண்ட் அப்லோடு ப்ராசஸ் எல்லாமே நமக்கு நடைமுறையில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ 1:2 அல்லது 1:3 என்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவி நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு அழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 155க்கு மேலே இருந்தாலே சத்தியமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்டில் மறுமதிப்பீடு கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி இல்லைன்னா குரூப் 4 ரிசல்ட்டை திரும்பவும் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.